ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி சப் ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆக்சுவலா மல்டி சப் ஆப்ஜெக்ட்ங்கிறது வீரேல ரொம்ப ரொம்ப வீரேன்ட்டு கிடையாது. எல்லா இதுலயுமே அதாவது கொரோனாவாகட்டும், டிஃபால்ட் அர்னால்ட் ரெண்டரிங் ஆகட்டும், ஸ்கேல் ரெண்டர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். இது தெரிஞ்சிருச்சுன்னா போதும், நெறைய ஸ்லாட் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மல்டி சப் ஆப்ஜெக்ட்ங்கிறது வந்து ஐடி அதாவது மெட்டீரியல் ஐடி வச்சு நம்ம கிரியேட் பண்றது. மெட்டீரியல் ஐடிங்கிறது பார்த்தீங்கன்னா, பாலிகான் ஐடிய வச்சும் நம்ம கிரியேட் பண்ணலாம். குயிக்கா ப்ரொஃபஷனலா 3ds மேக்ஸ் கத்துக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஆர் ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ரெக்கார்டட் வீடியோஸ் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் இங்க ஒரு டீ பாட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா இந்த டீ பாட்ல பாத்தீங்கன்னா எவ்வளோ பீசஸ் இருக்கு அப்படிங்கறத மெயினா பாருங்க. இந்த ஹேண்டில் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. பாடி கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஸ்பவுட் இருக்குது. மேல பாத்தீங்கன்னா லெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து நான் வேற வேற மெட்டீரியல் யூஸ் பண்றேன் அப்படின்னா மல்டி சப் ஆப்ஜெக்ட் ஐடி வச்சு யூஸ் பண்ணலாம். டிஃபால்ட்டா இருக்கிற டீ பாட்ல நீங்க யூஸ் பண்ண முடியாது. ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட்டேட்டபிள் பாலி அப்படிங்கறது மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பாலி இல்லாட்டி வந்து எலிமெண்ட் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். F3 அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஒயர் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதுல நான் வந்து எந்த இடத்துல கிளிக் பண்ணாலும் பாலிகானை செலக்ட் பண்ணி பாலிகான் வந்து செலக்ட் ஆகும். ஒவ்வொரு பாலிகானுக்குமே ஒவ்வொரு ஐடி வந்து நீங்க மென்ஷன் பண்ண முடியும். 6 பாலிகான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 6 பாலிகான் மட்டும் செப்பரேட்டா ஏதாச்சும் மெட்டீரியல் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ண முடியும். இப்போ இங்க இருக்கிற பாலிகான் எல்லாத்தையுமே வந்து நான் ஒன்னொன்னா தான் செலக்ட் பண்ண முடியும். ஹோல் ஆப்ஷன் அந்த பாடியவே செலக்ட் பண்ணனா எலிமெண்ட் அப்படிங்கறது செலக்ட் பண்ணிக்கலாம். எலிமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஸ்பவுட் லெட் இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியா பிரிச்சு கொடுத்துரும். இப்போ நான் வந்து பாடியை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். எலிமெண்ட் ஆகட்டும், பாலிகான் ஆகட்டும், கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா பாலிகான் மெட்டீரியல் ஐடின்னு இருக்கும். இந்த ஐடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் வந்து இங்க நம்பர் 2 அப்படின்னு குடுத்துக்கிறேன். இப்ப செலக்ட் பண்ண பாலிகான் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஐடி நம்பர் 2 அப்படிங்கிற மாரி தான் மென்ஷன் ஆகும். இப்ப ஃப்ரண்ட்ல இருக்கிற ஸ்பவுட் செலக்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல 3 அப்படின்னு குடுக்குறேன். இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா 3. லெட் செலக்ட் பண்ணிட்டு, இது நம்பர் 4 அப்படிங்கிறது. பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஹேண்டில். ஹேண்டிலுக்கு வந்து டிஃபால்ட்டா இருக்கிற 1 அப்படிங்கிற மாரியே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் 4 ஐடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல் எடிட்டர் வந்து ஓபன் பண்ணுங்க. இந்த இடத்துல தான் நீங்க நல்லா நோட் பண்ணணும். மெட்டீரியல்ல வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 24 ஸ்லாட் தான் இருக்கு. 25வது ஸ்லாட் போகணும் அப்படின்னா, ஒண்ணு நீங்க கெட் மெட்டீரியல் போயி வீரே மெட்டீரியல அதுலயே ரீப்ளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லையா, நம்ம யூட்டிலிட்டீஸ்ல ரீசெட் பண்ணி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா தான் நீங்க ஒர்க் பண்ணணும். பட் நம்ம வந்து இந்த இடத்துல மல்டி சப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்றோம். மல்டி சப் ஆப்ஜெக்ட்ங்கிறது அது ஒரு ஸ்லாட் மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இங்க இந்த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா வீரே மெட்டீரியல் அப்படிங்கிறது டைரக்டா நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருச்சு. அதுவே இந்த கெட் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல மெட்டீரியல்ல ஜென்ரல் அப்படின்னு போயிட்டீங்கன்னா மல்டி சப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடின்னு போட்டு 10 அதாவது 10 ஐடி இருக்கு. 10 ஐடியுமே வந்து 10 ஸ்லாட் எம்டி ஸ்லாட்ன்னு சொல்லுவோம். இந்த எம்டி ஸ்லாட்ல எல்லாமே வந்து நீங்க இங்க எப்படி ஒரு ஸ்லாட்ல ஒரு மெட்டீரியல் இருக்கு. அந்த மாதிரி தான். இங்க இருக்கிறதுல ஒவ்வொன்னுக்குமே வந்து நீங்க ஒவ்வொரு மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க நன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கனாலே மெட்டீரியல் மறுபடியும் வந்து மெட்டீரியல் மேப் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இதுல மெட்டீரியல் வீரேல பாத்தீங்கன்னா வீரே எம்டிஎல்ங்கிறது வீரேவோட ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் உள்ள வந்துருச்சு. சரி இப்போ பாருங்க மெட்டீரியல் 36 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுங்களா? இங்க கோ டு பேரண்ட் இந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்துரும். இப்போ 2வது மெட்டீரியல் நன் கிரியேட் பண்ணுங்க. அதே மெட்டீரியல் லோட் பண்ணுங்க. இப்போ அதுக்கு அடுத்தது கோ டு பேரண்ட் 2 மெட்டீரியல் இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் ஓகே. இந்த மாதிரி நீங்க எவ்வளவு மெட்டீரியல் வேணாலும் லோட் பண்ணிக்கலாம். அது வந்து பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் எனக்கு மெட்டீரியல் வேண்டாம்னாலும் கூட செலக்ட் பண்ணிட்டு இங்க டெலீட் பட்டன் குடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டெலீட் ஆயிரும். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் 3 மெட்டீரியல் லோட் பண்ணியிருக்கேன். பட் நம்ம சீன்ல எவ்வளவு இருக்கு? மொத்தம் 4 ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா மறுபடியும் ஆட் குடுத்து 4த் மெட்டீரியல் நன் அப்படின்னு குடுத்துட்டு ஆட் பண்ணிருங்க. கோ டூ பேரண்ட். இப்ப வந்து மொத்தம் 4 மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். 4 மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ஐடி பாருங்க 1, 2, 3, 4 இருக்கா? இந்த இந்த இத நான் செலக்ட் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்றேன். ஒரு ரெட் கலர் அப்படிங்கிற மாரி கிளிக் பண்ணிக்கிறேன். கோ டூ பேரண்ட். இப்ப ஃபர்ஸ்ட் ஐடி என்னது? ரெட் கலர். செகண்ட் மெட்டீரியல் செலக்ட் பண்றேன். செகண்ட் மெட்டீரியல் ஒரு எல்லோ கலர் வச்சுக்கலாம். செகண்ட் மெட்டீரியல் எல்லோ கலர். தேர்ட் மெட்டீரியல் ஒரு கிரீன் கலர் வச்சுருவோம். ஒரு லைட் கிரீன் எந்த கலர் கூட ஓகே தான். ஓகே. தேர்ட் மெட்டீரியல். ஃபைனலா ஃபோர்த் மெட்டீரியல் ஒரு ப்ளூ கலர் மெட்டீரியல் வந்து லோட் பண்ணிருவோம். தட்ஸ் ஆல். இப்போ 4 மெட்டீரியல் வந்து நான் அந்த இடத்துல லோட் பண்ணியிருக்கேன்.
இப்ப இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்மளோட டீ பாட்ல அப்ளை பண்ணணும். டைரக்ட்டா ஐடிய வச்சு ஐடிய மீன்ஸ் பிரிச்சாச்சு. அதனால மறுபடியும் நீங்க ஐடிய பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மல்டி சப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மெட்டீரியல அசைன் பண்ணுங்க. அசைன் மெட்டீரியல் டூ செலக்ஷன் ஜஸ்ட் ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணா போதும். இந்த ஐடியில இருக்கிற அந்த இடத்துக்கு அந்த மெட்டீரியல் போய் லோட் ஆயிரும். இப்போ நம்பர் 1ல என்ன இருக்கு? நம்பர் 1ல மென்ஷன் பண்ண ஐடி இருக்குங்களா? அந்த ஐடியில என்ன கலர் இருக்கு? ரெட் கலர். அது அப்ளை ஆயிருச்சு. நம்பர் 2, 3, 4 இந்த மாரி தான் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி இதுல கேட்கலாம், இல்ல ப்ரோ நான் வந்து நம்பர் 4 வந்து மேல அந்த டாப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மூடிக்கு வந்து ஒரு கிளாஸ் மெட்டீரியல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நார்மலா வந்து கிளாஸ் மெட்டீரியல் அப்ளை பண்றது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது வந்து வீரே மெட்டீரியல் தானே. நம்பர் 4 இத மட்டும் கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. ஆஸ் இட் இஸ் நம்ம உள்ள போயிட்டாலே அந்த ஸ்லாட்டுக்குள்ள டிஃபால்ட்டா நீங்க வீரே மெட்டீரியல்ல என்னென்ன பண்றீங்களோ அதே மாரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். டிஃப்யூஸ் அப்படிங்கிறது கலரு. எனக்கு இந்த கலர் தேவையில்ல அப்படின்னா, நான் வந்து ஒரு பிளாக் கலர் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். பிளாக் கலர் மாரி இருந்துச்சா? அதுக்கு அடுத்தது கண்ணாடினா ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பா ரிஃப்ளெக்ஷன் வந்து 100% ஒயிட் வச்சு விடுங்க. 100% ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரி, அதுக்கப்புறம் ரிஃப்ராக்ஷன் இருக்கும். ரிஃப்ராக்ஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி. இத வந்து இப்போ கிளாஸ் ரிஃப்ராக்ஷன் வந்துருச்சா? பட் ரிஃப்ளெக்ஷன்ல வெளிய இருக்கிற என்விரான்மென்ட் ரிஃப்ளெக்ஷன் தெரியணும்னா ஐஓஆர் வேல்யூ இருக்குதுல்ல, ஃபிராக்ஷனல் ஐஓஆர் வேல்யூல எல் எடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க இன்கிரீஸ் பண்ணுங்க. நான் நம்பர் 3 அப்படின்னு குடுத்துக்கிறேன். நான் வெளிய இருந்து அடிக்கிற ரிஃப்ளெக்ஷன் வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியா அடிக்கும். இல்ல ப்ரோ எனக்கு கொஞ்சம் பிளர் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம ரிஃப்ராக்ஷன்ல இருக்கிற கிளாஸினஸ் வேல்யூவ கொஞ்சம் கம்மி பண்ணீங்கனாலே, திக் கிளாஸ் மாரி வந்து கிளியர் கிளாஸ் இருக்காது. கொஞ்சம் பிளர்ரான கிளாஸ் மாரி ஒரு ஃபீல் வரும். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், டிண்டட் கிளாஸ் போடணும்னா ஃபாக் கலர் ஒயிட் இருக்குது. ஒயிட்‌டுக்கு பொதுவா நான் ஒரு இதுலயே ப்ளூ கலர் தானே வச்சோம். ப்ளூ கலர் டிண்ட்டயே வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நான் நல்லா ஒரு ப்ளூ கலர் குடுத்துட்டேன். இங்க இருக்கிற கலருக்கு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? ப்ளூ கலர் ஆட் ஆகவே இல்ல. இப்போ ப்ளூ கலர் ஆட் ஆகணும் அப்டின்னா, டெப்த் இருக்கும் ஃபாக் கலருக்கு கீழ. இந்த டெப்த்த வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு 15 அப்டின்னு குடுத்து என்டர் அடிக்கிறேன். 15 குடுக்கும்போது லைட்டா ஆட் ஆகுதா? அப்டின்னா இன்கிரீஸ் பண்ணணும். ஒரு 100 அப்டின்னு குடுக்குறேன். 100 குடுக்கும்போது நல்லா லைட் ஆகுது பாருங்க. இந்த மாரி வந்து எக்ஸாக்ட்டா வரணும்னா ஏன்னா கலர் ஏன் இந்த சைஸ் வந்து ஒவ்வொரு டைம்ல மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஜெக்ட்டோட சைஸ பொறுத்து மாறும். சின்ன சைஸா, பெரிய சைஸா அப்படிங்கிறது. இப்போ 200 எல்லாம் குடுத்தோம்னா, நல்ல ஒரு கலர் வந்து உங்களுக்கு இது மாரி இருக்கும். இதுல லைட் கலர், டார்க் கலர்ங்கிறத ஆட் பண்ணி கொண்டு வரலாம். நான் கோ டூ பேரண்ட் அப்படின்னு வந்துர்றேன். இப்போ 4த் கலர் வந்து கிளாஸ் வச்சிருக்கேன். மறக்காம நீங்க பண்ண வேண்டியது ஒரே வேல தான். இந்த இடத்துல நேம் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா எப்பயுமே டிஃபால்ட்டா மெட்டீரியல் ஹேஸ் 1, ஹேஸ் 2 அந்த மாரி இருக்கும். நான் இந்த இடத்துல கிளாஸ் மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டேன்னா, GLASS கிளாஸ் அப்படின்னு போட்டுருக்கேன். இப்போ 2 கிளாஸ் வைக்கிறேன்னா, கிளாஸ் 01 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் 02 இல்ல வுட்னா வுட் 1, வுட் 2 இப்போ மட்டும் மல்டி சப் ஆப்ஜெக்ட்ட பத்தி தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, குயிக்கா ப்ரொஃபஷனலா 3ds மேக்ஸ் கத்துக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஆர் ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து புரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ரெக்கார்டட் வீடியோஸ் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அது இல்லாம கன்டினியூவா நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஐகான எனேபிள் பண்ணுங்க. இதே மாரி நெக்ஸ்ட் அற்புதமான ஒரு வீடியோல பார்க்கலாம். வாழ்க தமிழ்!